அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனி மாதம், தமிழ் மாதம் ஆனி மாதத்துக்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு. இந்த ஆனி மாதம்ன்றது சூரியன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த மாதம். இந்த மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்லாம் எப்போ அப்படின்றதான் சொல்லியிருப்போம். அந்த நாட்கள் நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உத்தியோகம், வேலை, கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடுவில் நான் சொல்லியிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி அப்படின்ற சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஆனி மாதத்துக்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசியில் தான் ஏற்கனவே குருவும் புதனும் இருக்காங்க. சூரியன் இந்த ஆனி மாதம் பிறந்தோடனே அவங்க கூட போய் சேர்ந்துடுறார். இந்த ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் ராகு, தொழில் ஸ்தானம் 10வது வீட்டில் சனி பகவான், 11வது வீட்டில் சுக்கிரன். இதெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்குது. இது எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசிக்கு கடந்த ஒரு சில காலங்களாகவே எல்லா காரியங்களும் டிலே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்களும் தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன் நடக்கலை, எதனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது புரியாமல் இருக்கும். ஃபெயிலியர்னு கூட ஆகாது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி. இதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவான். அவர் உங்களுக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி 10ஆம் இடத்துல வந்திருக்கார். ஸோ உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு அஷ்டமச்சனி விலை எடுத்து உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் நடக்கலை. இது மாதிரி வரிசையாக நீங்கள் இது பண்ணிட்டே வந்திருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் அப்பப்போ நடக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றதான் இருக்கும். நல்லா இருக்கா மாதிரி இருக்கும், திரும்ப டவுன் ஆகிடும், திரும்ப நல்லா இருக்கா மாதிரி இருக்கும், திரும்ப டவுன். இது உங்களுடைய காலங்கள் நடக்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். சூரியனுடைய வீட்டில் இருக்கார். சூரியன் தான் இப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. அதனால வீடு, மனை, வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்கள் காசை நீங்கள் சேர்த்து வச்சுக்க முடியாது. உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவங்க தான், எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியவங்க. ஒரு தடவை சொல்லுறதுக்கு முன்னாலே அடுத்தது அந்த வேலையை பற்றி நீங்களே முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பேர் வாங்கக்கூடியவங்க. இந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள்ட்ட பணம் அப்படின்றது தங்காது. அதனாலே ஃபினான்ஷியலாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு 7வது வீட்டு அதிபதி பாதகாதிபதியாக குரு பகவான், தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனால தான். ஆனால் பொதுவாக நீங்கள் குரு பகவானை வணங்கிறது, வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதுவும் இந்த தடவை உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார். ஜென்ம குரு உடல் சோர்வை ஏற்படுத்துவார், காரியங்களை தள்ளி போட வைப்பார். அதனால் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற முடியாது. எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கையெழுத்து போட்டாலும் அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதி புதனும் இங்கே தான் இந்த ராசிலாம் இருக்காங்க. அதனால இப்போ உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் ரொம்ப நல்லா பழிச்சிடும். முயற்சிகள் அதிகரிக்கும். முன்னால் இருந்த காட்டணும் என்னதான் ஆனாலும் பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. உங்களுடைய சகோதரர்கள், உடன் பிறந்தவர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெண்கள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களால் உங்களுக்கு ஒரு சில கெட்ட பேரும் வரலாம். உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடைய
பிரச்சனை, ப்ரெஷர் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா பலன் வந்து இன்னொருத்தருக்கு போயிடும். உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காம இருக்கும். அதனாலேயே உத்தியோகம் மாறலாம், வேலை மாறலாம். என்ன வேலை அப்படின்ற ஒரு ஒரு ஃபெட் அப் இருக்கும். பட் அதெல்லாம் சரியா போயிடும். இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான மாசமா இருக்கு. இந்த மாசத்துல வந்து எல்லாமே சரியா போயிடும். ஆனா நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது வியாழக்கிழமை குரு பகவான போய் வணங்குறது அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க செய்ய வேண்டியதா இருக்கு. இல்லாட்டினா வந்து குருமார்கள், இல்லாட்டினா சாய்பாபா அது மாரி வந்து சங்கராச்சாரியார், சாய்பாபா அது மாரி குருமார்கள் இருக்கு. சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் அது மாரி சித்தர்கள வணங்குறது. சித்தர்கள் வந்து பிறந்த இடங்களுக்கு போய் வணங்குறது. இல்லாட்டா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் வணங்குறது. இதெல்லாம் வந்து இந்த மாசம் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுவும் வியாழக்கிழமை நீங்க குரு பகவான சிவன் கோயிலுக்கு போய் குரு தட்சிணாமூர்த்தின்னு இருக்கும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்துல உள்ள குருவை வணங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப மட்டும் இல்ல, பொதுவா வந்து நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பண்ணீங்கனாலே ஒரு வருஷத்துல உங்களுடைய நிலைமை பயங்கர சூப்பரா மாறிடும். எல்லா விதத்துலயும் நீங்க வெற்றிகரமா வர முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு வரும்போது சைக்கிள்ல வந்தார். இப்ப குரு பகவானை வந்து பண்ணிட்டு வீடு வாங்கிட்டார், கார் வாங்கிட்டார். 2, 3 கார் இருக்கு அவர்ட்ட. அவங்க பிள்ளைங்கலாம் நல்லா படிக்கிறாங்க. நல்ல இடத்துல இருக்காங்க. நல்ல வீடு கட்டிட்டாரு. ஸோ இது மாரி வந்து அது அந்த குரு பகவான் வணங்கும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தனியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியம். குடும்ப ரீதியா வந்து ஒரு சில விஷயங்கள்ல அப்பப்ப பாதிப்புகள் இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் சரியாயிடும். உடனே சரியாயிடும். நீங்க வந்து அதுக்கான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளும் இப்போ வந்து முடிவுக்கு வந்துரும். குடும்பத்துல இருந்த முரண்பாடுகளும் முடிவுக்கு வந்துரும். உங்க குழந்தைங்க ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலயும் இப்ப சக்சஸ் நடக்கும். அவங்க குழந்தைங்க ரீதியா படிப்போ, இல்ல கல்யாணத்துக்கு முயற்சி பண்றீங்களோ, அதெல்லாம் வந்து நல்ல முறையில வீட்ல வந்து சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. உங்க உடல்நிலையை பொறுத்தளவுல கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். நீங்க தண்ணி நெறையா குடிக்கணும். ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நீங்க அதெல்லாம் பார்த்துக்கணும். முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னாலே, இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலயும் வெற்றி தான் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவு இந்த மாசம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாசம் 27ஆம் தேதி, அதாவது ஜூலை மாசம் 11ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஆனி மாசம் 29ஆம் தேதி, ஜூலை மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான இதுல கையெழுத்து போடுறது, முக்கியமான இடங்களை பிரயாணம் பண்றது, தூர தேசங்களுக்கு பிரயாணம் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாசம் உங்களுக்கு மிக சிறப்பாவே இருக்கும். பொதுவா நான் சொல்ற மாரி நீங்க பண்ணிட்டீங்கனாலே ஒரு 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முன்னேற முயற்சி பண்ணுங்க. நீங்க அகலக்கால் வைக்காம மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாசம் 1, இந்த மாசம் 1 கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முயற்சி பண்ணீங்கனாலே வாழ்க்கையில எல்லா தடங்களையும் மீறி உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமா கிடைக்கும். நான் சொன்ன மாரி குரு பகவானை வேண்டிங்க. ஆனா உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்காரு. இப்போ உங்க ஜென்மத்துல இருக்காரு. குரு பகவானை வேண்டிக்கிறது இந்த மாசத்துல மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும். உங்களுக்கு இந்த மாசம் எல்லா விதத்திலும் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். அதே நேரத்துல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் என்னவோ அதையும் தெரிவிங்க. நான் அதுக்கு பதிலளிக்க முயற்சி பண்றேன். எல்லோருக்கும் நன்றி. உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.